இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரா ஒரு மாதிரி கலர் கோட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. இது மாதிரி ஆர்கனைசிங் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. கார்னர் ஸ்டாண்டும் வச்சுருக்காங்க, சென்டர் ஸ்டாண்டும் இருக்குது. ரேக் பார்த்தீங்கனாலும் சிங்கிள் ரேக், டபுள் ரேக், ட்ரிபிள் ரேக் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம 2 kg 3 kg அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு டீ இல்லைனா பால் காய்ச்சுற மாதிரியான சின்ன ஒரு பால் பாத்திரம், பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஹார்டின், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள்னு இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் கிட்ஸுக்கு நம்ம ஊற்றி கொடுத்தா ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இது மாதிரி காப்பர் ஹண்டி கலெக்ஷன்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஹேமர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபேமிலிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 தட்டு கொடுத்துருக்காங்க, மொத்தம் 8 இட்லி ஊற்றுற மாதிரி. இந்த ஆர்கனைசர் வந்து நம்ம பிளேட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கணபதியில் லொக்கேட் ஆகிருக்கிற கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் ஷாப்பில் உள்ள கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், ஆர்கனைசர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திர கலெக்ஷன்ஸ், குக்கிங் அண்ட் சர்விங் செட், மில்க் பேன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். இந்த குக்கிங் அண்ட் சர்விங் செட் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹேண்டிலும் இருக்குது, வித் லிட்டோட கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 295 rupees வருது. இதெல்லாம் சர்விங்க்கும் ரொம்பவே அழகாக இருக்கும், அதே சமயம் குக்கிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி காப்பர் குட்டி குட்டி ஹண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஹேமர் டிசைனில் வச்சுருக்காங்க. இது சர்விங் பர்பஸ்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும். வெளியே காப்பர்லையும் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லுக்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த காப்பர் ஹண்டிலே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸும் கூட அவைலபிளாக இருக்குது, வித் லிட்டோட கொடுத்துருக்காங்க. இதுவும் ஹேமர் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1400 above வருது. இது மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஏர் டைட் லிட்டாக நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 300 rupeesலேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 kg பிடிக்கிற கெப்பாசிட்டிலேருந்தே அடுத்தடுத்த சைஸஸ் வச்சுருக்காங்க. இது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ஒரு பால் கேன் மாதிரியான ஷேப்பில் இருக்குது. இதெல்லாம் மேட் ஃபினிஷ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 300 above அந்த ரேஞ்சஸில் இருக்குது. சில சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 220, 250 அந்த மாதிரி ரேஞ்சஸில் கூட இருக்குது. இது பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குது. அந்த லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கனாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. லிட்டுக்கு வந்து ஹேண்டில் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு. இது மாதிரி சீத்ரூ கண்டெய்னர்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. இது வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் சேவர் மாதிரி இருக்கும். நல்லா நீளமான ஷேப்பில் இருக்கிறனால நமக்கு ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் சேவர் மாதிரி இருக்கும். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து இந்த மாதிரி இட்லி தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இட்லி பாட் இல்லாமல் தனியாக அந்த இட்லி தட்டு மட்டும் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்டின் ஷேப்பில், அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில், ட்ரையாங்கிள் ஷேப்பில், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம இட்லி ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஈவன் நமக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வச்சுருக்காங்க. இந்த மாடல் வந்து போத் நம்ம வந்து துணி போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆயில் அப்ளை பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் ஹோல் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நமக்கு நம்ம வீட்டில் உள்ள இட்லி பாட்டில் கூட நம்ம வச்சு குக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குக்கரில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 395 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வச்சுருக்காங்க. இது அதிலே வந்து 4 தட்டு உள்ள மாதிரி கூட அவைலபிள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம நார்மலாக சுடுற ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேம் அந்த நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது போலயே ஹார்டின் ஷேப், ஸ்கொயர் ஷேப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம நார்மலாக சுடுற அந்த ரவுண்ட் ஷேப்பும் இதில் இருக்குது. இந்த இட்லி தட்டு கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மினி இட்லி தட்டு கூட வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 6 plates உள்ள மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வந்து குக்கருக்குள்ளேயோ இல்லை இட்லி பாட்டுக்குள்ளேயோ நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மினி இட்லி தட்டுலேயே 3 plates உள்ள மாதிரி கூட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுலேயே வந்து 18 இட்லி ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஈவன் ஹார்ட் anodised இட்லி தட்டு கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 6 plates கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 350 above அந்த ரேஞ்சஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தட்டு இட்லி, அதுக்கப்புறம் மினி இட்லி, ஈவன் இடியாப்பத்தட்டு இது மாதிரி வச்சுக்கிற மாதிரியான ஸ்டாண்ட் கலெக்ஷன்ஸ் கூட இங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே கொடுத்துருக்காங்க. தட்டு இட்லி ஊற்றிக்கிற மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மினி இட்லி ஊற்றுற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே சைஸஸ் ரேக் பார்த்தீங்கன்னா 3 தட்டு வச்சுக்கிற மாதிரி, 6 தட்டு வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது.
இடியாப்பத்தட்டு கலெக்ஷன்ஸ் கூட தனியாக வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அலுமினியம்லேயே வச்சுருக்காங்க. அதெல்லாம் 95 ருபீஸ்லேருந்தே நமக்கு கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. சைஸஸ் பார்த்தீங்கன்னாலும் பெரிய சைஸஸும் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபேமிலி யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இட்லி பாட். இது பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. 2 தட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தட்டுலையும் 4 இட்லி ஊற்றுற மாதிரி. அந்த பாட் பார்த்தீங்கன்னாலும் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தனியாக இந்த பாட்டை கூட நம்ம வேறு குக்கிங் அண்ட் சர்விங் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரா கலர் கோட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி மல்டி கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது லுக் வைஸ் பார்க்கறதுக்கு. கிட்ஸுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஜூஸ்லாம் வந்து சிந்தாமல் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 49 ருபீஸ் வருது. அந்த கலர் கோட் இல்லாமல் இது மாதிரி பிளெயினாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராவும் கூட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39 ருபீஸ் அந்த ரேஞ்சஸில் இருக்குது. இந்த ஸ்ட்ராவை அழகாக க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷும் கூட அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 35 ருபீஸ் வருது. இந்த ஸ்ட்ராக்குள்ளே நல்லா அழகாக பெண்ட் ஆகி அழகாக போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரா தான். கீழே ஸ்பூனோட கொடுத்துருக்காங்க. நம்ம நட்ஸ் அதெல்லாம் போட்டு கொடுக்குற மில்க் ஷேக்கில் வந்து கீழே வந்து அந்த நட்ஸ் எல்லாம் நின்றும் ஸ்ட்ராவில் வராது. ஸோ அந்த மாதிரி நட்ஸு ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து கடைசியாக நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுக்கிற மாதிரியான மாடல் இது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீ இல்லைனா ஒரு டம்ளர் பால் காய்ச்சுற மாதிரியான சின்ன ஒரு பால் பாத்திரம். இது ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கிரிப்பில் கொடுத்துருக்காங்க. 2-3 கலர்ஸில் வச்சுருக்காங்க. காப்பர் பாட்டமும் இருக்குது, வித்தவுட் காப்பர் பாட்டமும் இருக்குது. ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 195 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதிலே வந்து 2 டம்ளர் நம்ம போட்டு காய்ச்சிக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸும் கூட அவைலபிளாக இருக்குது. அடுத்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஒரு டம்ளர் டீ பால் சூடு பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 195 ருபீஸ் வருது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீல் ஹவுஸில் உள்ள ஆர்கனைசர்ஸ் பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லையும் சில ஆர்கனைசர்ஸ் பார்த்தோம். இப்போ சில ஆர்கனைசர்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கப் அண்ட் சாசர் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஆர்கனைசர். கீழே உள்ள ஹூக்ஸில் வந்து கப்ஸும் மேலே உள்ளதில் வந்து சாசரும் நம்ம வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல அவங்களே வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 350 above அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. அடுத்து இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஸ்பூன் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற ஸ்டாண்ட். இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குழிக்கரண்டி, அந்த அரிக்கரண்டி எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கிற மாதிரி, ஈவன் ஸ்பூன்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஹூக்கும் கூட கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 85 ருபீஸ் வருது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பானை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரியான ஸ்டாண்ட். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 395 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. இது மாதிரி ஆர்கனைசிங் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணலாம், கிச்சன்லேயும் யூஸ் பண்ணலாம். பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஷாம்பூ பாட்டில், சோப்பு, ப்ரஷ் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் டாப் மேலே கூட நம்ம வச்சுக்கலாம். ஆயில் பாட்டில், அதுக்கப்புறம் மசாலா பாக்ஸஸ் அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து கார்னர் ஷேப்பும் வச்சுருக்காங்க. நம்ம கார்னரில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நம்ம கிச்சனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இதுலேயும் ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, அதுலேயே கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்குது. ரேக் பார்த்தீங்கன்னாலும் சிங்கிள் ரேக், டபுள் ரேக், ட்ரிபிள் ரேக் இந்த மாதிரி நிறையா ரேஞ்சஸில் வச்சுருக்காங்க. ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 550 above அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் ரேக் கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு சோப் ஸ்டாண்ட் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வால் மவுண்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நம்ம வால் மவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 295 ருபீஸ் வருது. நெக்ஸ்ட் இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஆர்கனைசர். இதில் பார்த்தீங்கன்னா சைஸஸ் வந்து நான் காமிச்ச ஃபஸ்ட் அந்த சைஸ்லேருந்து அடுத்தடுத்த பெரிய சைஸஸ் நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம 20 to 30 பிளேட்ஸ் வரைக்கும் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு பெரிய சைஸஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இது அழகாக நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சுக்கலாம். நம்ம பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தட்ட அழகாக இதில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ்லேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து இந்த மாதிரி சிங்கிள் ரேக்லாம் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்லேருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நம்ம வால் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம், கவுண்டர் டாப் மேலேயும் கூட வச்சுக்கலாம். இது நம்ம போத் கிச்சன் அண்ட் பாத்ரூம் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே சின்ன சைஸும் கூட அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 above அந்த ரேஞ்சஸ்லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் காட்டின இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. நான் அந்த நம்பர் டிஸ்ப்ளே பண்ணுறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.